கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 8:13. மேத்யூ 8:13. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இப்போ அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு ஜனங்களை பார்த்து சொன்னாரு, எப்பா, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளேயும் பார்க்கல. ஆனால் பாருங்க, ராஜ்யத்தினுடைய புத்திரர் சிலர் என்ன பண்ணப்படுவாங்க, இருளில் தள்ளப்படுவாங்க. ஆனால் புறஜாதி மக்கள் கிழக்கில் மேற்கில் இருந்து ஆபிரகாம் கூட பந்தி இருப்பார்கள்னு சொல்லிட்டு இப்போ நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, நீ போப்பா, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. இப்போ கர்த்தர் அவர் தேவன் என்பதை காட்ட முடிகிறதா? அவன் என்ன விசுவாசத்தில் வந்தாங்கிறத உணர்ந்து, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய அதிகாரத்தை அந்த நூற்றுக்கு அதிபதி புரிஞ்சு கொண்டு என்ன சொன்னார், நீங்கள் வார்த்தை சொன்னால் போதுன்னாரு. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு, நீ போ அப்படின்னு சொன்ன உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுன்னு சொன்ன உடனே அந்த நாளிகையிலே, அந்த நிமிஷத்திலே நம்ம இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஒரு படுக்கையில் கிடந்தவனை என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொண்டு மேலேருந்து இறக்குறாங்க. அப்போ அந்த திமிர்வாதக்காரனை மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு. இப்போ உடனே எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் எப்படி இவர் பாவத்தை மன்னிக்க முடியும், அதுன்னு சொல்லக்கூடியதான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 6வது வசனத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். என்ன, உடனே திமிர்வாதம் நீங்கினவனா எந்திரிச்சா வந்த படுக்கையை தூக்கிட்டு போகக்கூடியவனா அந்த அந்த நிமிஷமே. அதே மாதிரி மத்தேயு 15வது அதிகாரத்தில் இங்கே ஒரு சகோதரி கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்கறதுக்கு தன்னுடைய பிள்ளைக்காக கேட்குறாங்க. அப்போ இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, அம்மா இந்த அம்மா அனுப்பிக்கிட்டே இருக்கு, நீங்கள் ஏதாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்னதும், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன, நான் பிள்ளைகளுக்கு வச்சுருக்க நாய்க்கு போடுறதில்ல அப்படின்னா, அந்த அம்மா என்னை நாயின்னு கூட சொல்லாதீங்க, பிள்ளைங்க சாப்பிடும்போது கீழே விழுகிற துணிக்க துண்டு போதும், இதை நீ நாய்க்குட்டி அந்த மாதிரி சாப்பிடும்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொல்றாரு. 28வது வசனத்தில், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரமே உடனே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை என்பதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே நூற்றுக்கு அதிபதிக்கு நீ போலான்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாளிகையிலேயே அவன் சுகமானதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர் ஒரு முறை சொன்னால் அது நிச்சயமாக நடைபெறும். அப்போ என்னன்னா, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும்? இப்போ உடனே, அண்ணே நானும் விசுவாசிக்கிறேன், எனக்கு கால் வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு விசுவாசமா, இல்லை தேவன் பேரில் விசுவாசமா? ஏன்னா இன்னைக்கு 2 விதமான காரியங்களை பார்க்குறோம். நிறைய பேர் என்ன மாதிரி இதில் விசுவாசம் வச்சுருக்காங்கன்னா, கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுப்பாரு, என் கடனை வாங்கி வச்சுருப்பான், அந்த கடனெல்லாம் கர்த்தர் போக்கிடுவார், இது விசுவாசம் நினைப்பான். கிடையாது. நன்றாக கவனிங்க, விசுவாசம் அவர் பேரில் இருக்கணும், அவருடைய கரத்தின் கிரியையின் மேல் அல்ல. ஏன்னா கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். இன்றைக்கு நம்ம கேட்குற சுவிசேஷம் என்ன வருது? மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன, உனக்கு வேலை போயிடுச்சா, விசுவாசி, கர்த்தர் வேலையை கொடுப்பாரு. நீ படிக்கணுமா, விசுவாசி, கர்த்தர் உனக்கு படிப்பை கொடுப்பாரு. இல்லைங்க, அது இல்லை. விசுவாசம் என்பது என்ன? தேவன் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் அவர் மேல் பற்றுதலாய் இருக்கிறேனா, அவர் என்னை எதற்காக இந்த பூமி கொண்டு வந்தாரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்ன தேவை, அதை கொடுப்பாரா? என்னன்னா நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு பரலோக வாழ்க்கையை குறித்த ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
அப்போ விசுவாசம் தேவனுடைய கரத்தின் கிரியைகள் மேல் அல்ல, அவர் செய்யக்கூற காரியங்கள்னால அல்ல, அவர் யார் என்பதின் மூலமாய். இப்போ எப்படி இந்த நூற்றுக்கு அதிபதி ரொம்ப தெளிவாக சொன்னார், நீங்கள் அதிகாரம் உண்டவர், உங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு தேவன் பேரில் விசுவாசம் வச்சாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம் நிறைவேற்றி நீ போன்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் கர்த்தரின் பேரிலா, கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகளின் பெயரிலா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் ஒருவேளை இதுவரை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக நாங்கள் உங்கள் மேலே விசுவாசம் வைத்திருந்தா தயவாய் மன்னித்து, ஆண்டவரே இன்றையிலிருந்து நீங்கள் யார், எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன், எங்களை இந்த பூமிக்கு ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வந்தீர்கள் என்பதை புரிந்து உம்பேரில் விசுவாசத்தில் வளர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.